ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இந்த சம்பவத்தில் ஒரு நபர் குடிக்கு அடிமையாகி ஒரு கோயிலுக்கு சென்று சத்தியம் செய்தும் திருந்தாமல் மறுபடியும் அதே தவறை செய்ததால் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி மாண்ட பிறகு நடந்த அதிபயங்கர ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கீங்க, அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது சோபிகா அப்படின்ற ஒரு பொண்ணு தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய சித்தப்பாவிற்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய சோபிகா இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய வயது தோராயமாக ஒரு 4 இருந்திருக்குங்க. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா, அவங்களுடைய தாத்தா பாட்டி, அதன் பிறகு இவங்களுடைய அப்பாவுடைய கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அதாவது இந்த சோபிகாவுடைய சித்தப்பா. இந்த சித்தப்பாவுடைய பேர் தாங்க முருகன். இந்த முருகனுக்கு அந்த காலகட்டத்தில் தோராயமாக ஒரு 26 வயசு இருந்திருக்கும். இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் கிடையாதுங்க, இவங்களுடைய குடும்ப தொழிலே தச்சு தொழிலில் தாங்க ஈடுபட்டு இருக்காங்க. கை நிறைய சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கக்கூடிய வீடும் சொந்த வீடோட பொருளாதாரத்தில் மேலோங்கி தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலுமே இவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கவலையோட தாங்க இருந்திருக்காங்க. இவங்க அப்படி கவலையாக இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகன் இருக்கார் இல்லையா, அதாவது இந்த சோபிகாவுடைய சித்தப்பா, அவருடைய வேலை எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அதே மாதிரி தாங்க அவருடைய பின்புலம் கொஞ்சம் மோசமாக இருந்திருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நல்லா கை நிறைய சம்பாதிச்சாலுமே வீட்டில் எப்பொழுதுமே குடிபோதையில் தாங்க இருந்திருப்பாரு. குறிப்பிட்ட சொல்லணும்னா காலையில் தோராயமாக ஒரு 6 மணி எந்திரிச்சதும் ஒரு கட்டிங் போட்டுருவாருங்க. அதன் பிறகு இவருடைய வேலைக்கு போன பிறகு அங்கே ஒரு கட்டிங் போட்டுருவாரு. இரவு நேரம் வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு கோட் அடிச்சுட்டு தாங்க வீட்டுக்கே வருவார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு நாள் வீதம் ஒரு ஆஃப் அடிச்சிருவாருங்க. இவர்கிட்டயே ஒரு 7-8 பேரை வச்சு தாங்க ஒரு தனியாக கான்ட்ராக்டை பிடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இவர் என்னதான் வேலை பார்த்தாலுமே இவர் செய்யக்கூடிய இந்த பழக்கம் இவங்களுடைய குடும்பத்தினருக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலுமே இவரை எதிர்த்து யார்கிட்டையுமே கேள்வி கேட்கவே முடியலைங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருந்திருக்குது. என்ன காரணம்னா இவர்கிட்ட யாராவது புத்திமதி சொன்னாங்க அப்படின்னா உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு கை வச்சிருவாராங்க. அதனால தான் இந்த முருகனுடைய அப்பா அம்மாவும் பயத்தில் நடுங்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய அண்ணனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாந்தமாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வழியே இருந்துட்டு போவோம், அவன் எக்கேடு வேணாலும் கெட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒதுங்கியே இருந்திருக்காங்க. ஆனாலுமே கூட்டு குடும்பமாக தான் இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த முருகனுடைய அப்பா அம்மாவுக்கு இவரை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இப்படியே போச்சுன்னா இவன் வேற ஒரு பாதையில் போயிடுவான், அதனால ஒரு திருமணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா இவன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. அதே மாதிரியே சிறிது நாட்களுக்கு பிறகு இவங்களுக்கு தெரிந்த நெருங்கிய உறவுக்கார ஒரு பெண்மணியை இந்த முருகனுக்கு கட்டி வைக்கிறாங்க. அப்படி இந்த திருமணம் நடத்தக்கூடிய அந்த பெண்மணி வீட்டார் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த முருகனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தம்பியோட குடும்பத்தினர் தான். அந்த பொண்ணுடைய பேர் தாங்க பெரியநாச்சி. அந்த பெரியநாச்சிக்கும் இந்த முருகனுக்கும் திருமணம் நடந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்களாக இந்த குடிப்பழக்கத்தோட எண்ணமே இல்லாமல் தாங்க நல்லபடியாக இருந்திருக்கிறாரு. ஒருவேளை நம்ம பையன் திருத்திட்டானோ, வந்திருக்கக்கூடிய மருமகள் திருத்திட்டாலோ அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் அந்த குடிபோதையில் ஈடுபடுறத தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. இதனால இவங்களுடைய மருமகளுக்கும் இந்த முருகனுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்திருக்குது. இந்த காட்சி எல்லாமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய அத்தையும் மாமாவும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தனியாக கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. நீ எதுவும் அவசரப்பட்டு கோச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு எதுவும் போயிடாதமா, அவன் ஆல்ரெடி குடிபோதையில் இருக்கான் அப்படின்றது உனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நீயும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, நீ எப்படியும் திருத்திடுவேன்ற நம்பிக்கையில் தான் உன்னைய நான் கட்டி வச்சேன், வேற யாருக்குமே அவன் அடங்க மாட்டான், ஆனால் உன்னுடைய சொல்லுக்கு அவன் அடங்குவான், உன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவனை திருத்துமா அப்படின்ற மாதிரி தாங்க புத்திமதி சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெண்மணியும் முடிஞ்ச வரைக்கும் இவங்களுடைய கணவர்கிட்ட புத்திமதி சொல்லி திருத்த பார்த்துருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே இந்த முருகனும் படிப்படியாக திருந்த ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது தாங்க நாட்கள் கடந்து உருண்டு ஓடிட்டே இருந்திருக்குதுங்க. இவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருந்திருக்குது. சில மாதங்களுக்கு பிறகு தாங்க இந்த முருகனுடைய மனைவி பெரியநாச்சி கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. அதனால அவங்க போயிட்டு இருக்கக்கூடிய அந்த செக்கப் எல்லாமே பார்த்துக்கிட்டு நல்லபடியாக போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் மறுபடியும் இவங்களுடைய குடும்பத்தினருக்கு பேரடி உழவு காத்திருந்துச்சுங்க. அது வேற யாருனாலையும் கிடையாது, இந்த முருகனால தான். என்ன பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் குடிப்பழக்கத்தில்
இருந்து விடுபட்டு தானே வந்தார். மறுபடியும் அந்த குடிப்பழக்கத்தை தொடர ஆரம்பிச்சாருங்க. இதனால அவங்க இருவருக்குமே அடிக்கடி சண்டை வர்றது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட மன நிம்மதியே இல்லாமல் போயிட்டு இருந்திருக்குது. அந்த சமயத்தில் இவங்களுடைய தூரத்து உறவுக்காரங்க வந்து ஒரு ஐடியா சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிராமத்துலேருந்து பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு ஐயனார் கோயில் இருந்திருக்குங்க. அந்த ஐயனார் கோயிலில் போயிட்டு இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணிட்டு கைத்தை வந்து கையில் கட்டி விட்டோம் அப்படின்னா அவனுக்கு அந்த எண்ணமே வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் தோராயமாக காலையிலே ஒரு காரை பிடிச்சிட்டு இவங்களோட குடும்பத்தினர் மொத்தமாக இந்த முருகனை கூட்டிட்டு அந்த கோயிலுக்கே போகிறாங்க. அப்படி கோயிலுக்கே போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி பார்த்த உடனே கேட்டார், என்னங்க கயிறு கட்டுறதுக்காக வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு வரக்கூடிய நபர்கள் அதிகபட்சமாக அந்த குடிப்பழக்கத்திலேருந்து மீண்டு வரணும் அப்படின்றக்காக தாங்க வருவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த முருகனுடைய குடும்பத்தினரை பார்த்த உடனே அந்த கோயில் பூசாரியுமே கேட்குறாரு, ஆமாம் சாமி, அதுக்காக தான் வந்தோம். என்னுடைய பையனை வந்து திருத்தலுக்கு வேறு வழியே தெரியல, அதனால தான் இந்த ஐயனார்கிட்டே நாங்கள் வந்து தேடி வந்திருக்கிறோம். எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து அவன் வந்து மீண்டு வரணும், அவன் வந்து பொண்டாடி பிள்ளைகளோட நல்லா வாழணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படுறோம். இது வந்து இங்கேயாவது கண்டிப்பாக நடந்தாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தோடு பேசுகிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே ஐயனார் பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயில் பூசாரியுமே சொல்கிறாரு. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கயிறை வந்து இவருடைய கையில் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண கயிறு கிடையாது, ஐயனாரே உனக்கு துணையாக இருப்பார். அந்த குடிப்பழக்கத்தை மறுபடியும் நீ நினைச்சே பார்க்கக்கூடாது. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ வந்து கட்டுப்பாடாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடிப்பழக்கத்தை விட்டு உன்னால் வெளியே வர முடியும். அதே மீறி இந்த கயிறை கட்டிட்டு நீ குடிப்பழக்கத்தில் ஈடுபட்ட அப்படின்னா உனக்கு பிரச்சனை வர்றது மட்டும் இல்லாமல் உன்னுடைய குடும்பத்தினருக்கு பிரச்சனை வரும். இதை வந்து நீ நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க வான் பண்ணி அந்த கயிறை அவருடைய கையிலே கட்டி விடுறாருங்க. அப்படி கட்டி விட்டதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக இந்த முருகன் வந்து எப்பயும் போல தாங்க அவருடைய வேலையில் நல்லபடியாக ஈடுபட்டுட்டே இருந்திருக்காருங்க, குடிக்காம தான் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தான் இவங்களுடைய மனைவியை வந்து செக்அப் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக இரவு நேரத்தில் தோராயமாக ஒரு மாலை 6 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்துட்டு இவங்களுடைய மனைவியை பைக்கில் ஏற்றிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் செக்அப்லாம் முடிச்சுட்டு இரவு தோராயமாக ஒரு 7 மணிக்கு தாங்க இவருடைய கிராமத்துக்கு திரும்பி வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு மூலையிலே ஒரு வண்டியை வந்து பார்க் பண்ணி நிற்கிறாருங்க. என்னாச்சுங்க, எதுக்கு வண்டியை நிப்பாட்டிக்கிங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இருமா பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே நான் சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, வீட்டில் தான் சமைச்சு வச்சுருக்காங்கல்ல, ஹோட்டலெல்லாம் சாப்பிட வேணாம், வண்டி எடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, எனக்கு வீட்டில் சாப்பிட பிடிக்கல, நான் எனக்காவது ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க பரோட்டா வாங்கிட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வண்டியிலேயே அங்கனுக்குள்ளே அந்த பெண்மணியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாருங்க. அப்படி நடந்து போனவர் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் கழித்து தாங்க இந்த வண்டிக்கிட்டே நெருங்கி வராரு. அப்படி நெருங்கி வந்ததுக்கு பிறகு பார்சல் வாங்கிட்டேன்னு சொன்னீங்க, கையில் பார்சல் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பெரியனாச்சி கேட்குறாங்க. அதனால் நான் அங்கேயே சாப்பிட வந்துட்டேமா, நீ வந்து வண்டியில் ஏறி உட்கார், நம்ம வந்து கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது இந்த வண்டியை உலட்டக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்த உடனே இந்த மனைவி பெரியனாச்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டக்குன்னு பொறி தட்டி இருக்குது. இவர் இந்த மாதிரி வந்து வண்டியை உலட்ட மாட்டாரே, மறுபடியும் ஏதோ குடிச்சிட்டு வந்திருக்காரோ அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகத்தோட இவங்களுடைய கணவருடைய முதுகுலேயே ஒரு தட்டு தட்டியிருக்காங்க. நீ குடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவருமே தலை குனிஞ்சபடி ஆமாம் கொஞ்சம் லைட்டாக குடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. உடனே வண்டியை நிறுத்து, நான் வந்து இங்கனுக்குள்ளே இறங்கிக்கிறேன், நீ வந்து கோயிலில் போய் சத்தியம் பண்ணிட்டு வந்த, சத்தியம் பண்ணிட்டு நீ எப்படி குடிக்கிறதுக்கு உனக்கு தோணுச்சு அப்படின்றது எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் நடந்திருக்குங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி வந்து கர்ப்பம் தரிச்சாங்க இல்லையா, அந்த சமயத்தில் பூராமே இவங்களுடைய கணவர் முருகன் வந்து குடிபோதையில் தாங்க இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்திலேயே வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கரு இல்லையா, உங்களுடைய குழந்தை மேலேயே சத்தியம் பண்ணி இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வாக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி தாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வயிற்றிலேயே அடித்து சத்தியம் பண்ணிக்கிறாங்க, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனாலுமே அந்த சத்தியத்தையுமே மீறி இவர் வந்து குடிச்சிட்டு வந்து நிற்கிறாரு அப்படின்றத தெரிஞ்ச உடனே இந்த பெண்மணியால் தாங்கவே முடியலை. ஐயனாரையுமே நீ மதிக்கலை, என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய உன்னோட குழந்தையுமே நீ மதிக்கலை, அப்புறம் எதுக்குடா உன் கூட நான் வாழணும், என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கே நான் போகிறேன், இனிமேல் ஒரு நிமிஷம் கூட வண்டியில் நான் வரவே மாட்டேன், நான் முதல்ல நடந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. மறுபடியும் அந்த பெண்மணி வந்து சமாதானப்படுத்தி உன்னை நான் வீட்டில் விடுறேன், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கலாம், இந்த இரவு நேரத்தில் திடீர்னு நீ எங்கே நடந்து போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்கட்டாயமாக இவருடைய வண்டியில் ஏற்றிருக்கிறாருங்க. இவங்களுடைய கணவர் வந்து ஆல்ரெடி போதில் வந்து தடுமாறினபடி தாங்க வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அதனால் பயந்தபடியே இந்த பெண்மணி பின்னாடி உட்காந்தபடியே வந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த பெண்மணி விழுந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியாது. ஆனால் அவங்களுடைய வயிற்றில் வந்து இவங்களுடைய குழந்தை வளருது அப்படின்றதுக்காக தான் ஏதாவது ஒன்றுனா நம்மளோட குழந்தைக்கு மேலே அடிபடும், அதனால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க நடுக்கத்தோடு உட்காந்துருக்காங்க. இவங்க நினச்சி பார்த்த மாதிரியே இவங்களுடைய நேரம் கெட்ட நேரம் தாங்க சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மறுபடியும் வண்டியில் ஏறி உட்காந்தாங்க இல்லையா, அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க கடந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் எதிர்ப்புறத்தில் ஒரு லாரி ஒரு ஓரமாக தான் வந்துட்டு இருந்திருக்குது. ஆனால் இந்த முருகன் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அந்த லாரி வந்து நம்மளை இடிக்கிற மாதிரி வருது அப்படின்ற மாதிரி தாங்க போதையில் தடுமாறி வண்டியை விட்டு கீழே விழுந்திருக்காருங்க. விழுந்த உடனே தடுமாறி அங்கிருந்து எந்திரிச்சு திரும்பி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருக்கு ஈரக்குழியும் நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மனைவி இருக்காங்க
இருக்காங்க இல்லையா பெரியநாச்சி, அந்த பெரியநாச்சின்ற பெண்மணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல் மேலே தாங்க மோதினபடி விழுந்து கிடக்குறாங்க. உடனே பயத்தோட பதட்டத்தோட அந்த பெண்மணி பக்கத்திலே நெருங்கி போய் பார்க்குறாங்க. இவருடைய கைகாலில் சின்ன சின்ன சிராய்ப்பு காயங்கள் மட்டும்தான், மற்றபடி பெருசாக அடிபடலை. ஆனால் அந்த பெண்மணியோட தலையில் அடிபட்டு பயங்கரமாக ரத்தம் வந்துட்டு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வயிற்றில் பலமாக அடிபட்டிருக்கும் போலங்க ஆணு கத்தி துடியாக துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. தெரியாதனமா அப்படி குடிச்சிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், நீ சொல்றதை நான் கேட்காம இப்படி பண்ணிட்டேன், நீ சொன்னது எல்லாமே அப்படியே நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி வந்து தூக்க ட்ரை பண்றாரு. ஆனா இந்த பெரியநாச்சின்ற பெண்மணி அந்த நேரத்துல கூட அந்த வழியில கூட நீ என்னைய தொடாத, என்னுடைய உயிரை இங்கேயே போகட்டும், நான் செத்தா கூட உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷத்தோட பேசிட்டபடி அழுதுட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே இவர் எதிர்பார்க்காத நேரத்திலே அந்த பெண்மணியோட உயிர் அந்த ஸ்பாட்லேயே போயிருக்குதுங்க. அதன் பிறகு தாங்க அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த லாரி வந்து ஒரு ஓரமாக தானே வந்தாங்க. இவங்க உழவக்கூடிய காட்சியை பார்த்த உடனே வண்டியை ஒரு ஓரமாகவும் நிப்பாட்டிட்டாங்க. அதன் பிறகு ஒரு சில பேசஞ்சர் அங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் பைக்கை நிப்பாட்டி இங்கே நெருங்கி வந்து பார்க்குறாங்க. உடனே காவல்துறைக்கு கால் பண்ணி அதன் பிறகு இவங்களுடைய குடும்பத்தினருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை போட சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெண்மணி வந்து தூக்கிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்குங்க அவங்களுடைய உயிர் போயிடுச்சு அப்படின்றது. அதன் பிறகு இறுதி ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு இந்த பெண்மணியோட சடலத்தை இவங்களுடைய வீட்டுக்கே கொண்டு வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு தாங்க இந்த பெண்மணியோட குடும்பத்தினருக்கே தெரியுது. இந்த பெண்மணியோட குடும்பத்தினருடைய கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து ஒரு 5 கிராமம் தள்ளி தாங்க இருந்திருக்குது. அதனால தாங்க மறுநாள் காலையில் விடிய காலையிலேயே இவங்களுடைய துக்கம் நடந்த வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்படி வந்த உடனே இவங்களுடைய கணவர் கார்லையா முருகன் அவரை பிடிச்சி சத்தம் போடுறாங்க, அடிக்கவே போயிட்டாங்க. உனக்கு போய் நான் கட்டி கொடுத்தேனடா, என்னுடைய பொண்ணோட வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டியே, அவளோட உயிர் போனது மட்டும் இல்லாமல் அவளுடைய வயிற்றில் வளரக்கூடிய உன்னோட குழந்தையுமே நீயே அழிச்சிட்டியே அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் போகிறமே இந்த முருகன் அப்படின்ற ஒரு அமைதியாக தாங்க இருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நீ முதல்ல தள்ளிப்போ, வேற எங்கிட்டாவது போயிரு, இல்லைன்னா அவனை அடிச்சே கொண்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே இந்த முருகன் வந்து கோச்சுக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்குள்ளே நெருங்கி உள்ளே போயிட்டாங்க. அப்படி போனவர் மறுபடியும் வெளியே வந்து ஆக்ரோஷமாக கத்துறாரு. என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கோட்டை அடிச்சு பாரு போலங்க, ஃபுல் போதையில் தாங்க அப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கிற, ஏற்கனவே உன்னால் நிறைய பேர் இங்கே கொந்தளிச்சு போயிருக்காங்க, மறுபடியும் நீ இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறே, நீ உன்னை என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு உறவினர் இவர்கிட்டே வந்து பேசுகிறாரு. அப்படி பேசும்பொழுது அங்கே நிற்கக்கூடிய உறவினர் காதோடு சேர்த்து இவர் வந்து அடித்து அவரையுமே தள்ளி விட்டுருக்குறாருங்க. அதனால அந்த துக்கம் நடந்த வீட்டில் பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனைவி இறந்ததுக்கு நான் காரணமாக இருந்துட்டு போகிறேன், அவள் வந்து என்னுடைய மனைவி, நீ எப்போ கட்டி கொடுத்தியோ அப்பயே உன்னுடைய கடமை எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவளை வந்து அடக்கம் பண்ணுற வரைக்கும் எல்லா வேலையும் நாங்கள் தான் பார்ப்போம், முதல்ல நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி போடா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மாமாவை பிடிச்சி கண்டமணிக்க பேசியிருக்கிறாருங்க. அதனால வருத்தம் கலந்த பயத்தோடையே இவரை எதிர்க்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்மணியோட குடும்பத்தினர் அந்த துக்கம் நடந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நாசமாக போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க மண்ணவாரி தூத்திட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி சில நேரங்களுக்கு பிறகு அந்த பெண்மணியோட சடலத்தை சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இதோட பிரச்சனை முடிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி இறந்த சில நாட்களுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய குடும்பத்தினருக்கே அமானுஷ்ய காற்று வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த துக்க நிகழ்வு நடந்து 1 வார காலகட்டங்கள் தாங்க கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய குடும்பத்தினர் இவங்களுடைய வீட்டில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த முருகனுடைய அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க தனியாக ஹாலோட ஒரு ஓரப்பகுதியில் தாங்க தூங்குவது வழக்கம். அப்படி தூங்கிட்டே இருக்கும் பொழுது இந்த பெண்மணி வந்து தூக்கத்துலேருந்து டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. என்னாச்சுடி, ஏன் அப்படி இந்த திடீர்னு தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது அதெல்லாம் ஒன்றும் அப்படின்ற மாதிரி ஒழுப்பியிருக்காங்க. ஆனாலுமே கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக இரவு நேரத்தில் வந்து பயத்தோட டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய கணவர் கேட்கும் பொழுது அவங்க நடந்த விஷயத்தை அப்படியே சொல்லிக்கிறாங்க. இரவு நேரத்தில் தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்களாக ஒரு பயங்கரமான கனவு வருதுங்க, அந்த கனவு பார்த்ததுக்கப்புறம் தான் நான் எந்திரிச்சு இப்படி உட்காடுறேன், என்னால் அதை நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்னடி கனவு வந்துச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது தாங்க இவங்களுக்கு நடந்த கனவு அப்படியே சொல்லிக்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயனார் கோயில் தாங்க, இவங்க ஏற்கனவே கயிறு கட்ட போனாங்க இல்லையா, அதே ஐயனார் கோயில். இப்பொழுது உங்களுடைய பையனுடைய கையில் வந்து கயிற்றை கட்டுறதுக்காக அந்த கோயிலுக்கு கூட்டி போனாங்க இல்லையா, அந்த கோயிலை சுற்றி வியாபாரம் பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு சிலர் இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய கனவுல வரக்கூடிய அந்த கோயிலோ பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த கோயிலை வந்து எப்படி கட்டியிருப்பாங்க, அந்த இடம் இவங்களுடைய கண்களுக்கு அப்படியே தத்துரூபமாக தென்பட்டுருக்குதுங்க. சுற்றியும் வந்து கருவளை காடுகள் முட்கள் புதர்களாக மண்டி போய் கிடக்குது. அதே சமயத்தில் அந்த ஐயனார் கோயிலுக்கு மேலே தடுப்பு சுவர் கூட இல்லைங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த பெண்மணி வந்து ஏதோ ஒன்றை பார்த்துட்டு பயந்தபடி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி எதை பார்த்துட்டு ஓடி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பையன் முருகன் இருக்கார் இல்லையா, முட்டிக்கால் போட்டபடி ஏதோ ஒரு தரையில் தாங்க முட்டிக்கால் போட்டபடி உட்காந்துருக்கிறாருங்க. அப்படி உட்காந்துருக்கக்கூடிய அந்த முட்டிக்கால் போட்டுக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அவருடைய கால்களுக்கு கீழே பயங்கரமாக முள்வெளிகளாக இருந்திருக்குது. அதுக்கு மேலே தாங்க ரத்தம் சொட்ட அவர் வந்து முட்டிக்கால் போட்டு உட்காந்துருக்கிறாருங்க. என்ன ஆச்சுடா, உன்னை யாரா இங்கே உட்கார வச்சா அப்படின்னு கேட்கும் பொழுது திடீர்னு குதிரை கணக்கிற மாதிரி சத்தம். எதிர்புறத்தில் திரும்பி பார்க்குறாங்க, ஒரு வெள்ளை குதிரையில் பயங்கரமான ஒரு நபர் தலையில் உருமாக்கட்டோட சட்டை கூட இல்லாமல் ஒரு பயங்கரமான தோற்றத்தோட அந்த இடத்த தாண்டி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுதே தெரியுதுங்க அது வேற யாரும் கிடையாது,
கிடையாது, நம்மளுடைய ஐயனார் தான் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே ஐயா என் பையனை விட்டுருங்கயா அப்படின்ற மாதிரி தாங்க கதறி அழுதுருக்காங்க. ஆனாலுமே அந்த குதிரையிலேருந்து இறங்கி வந்து அந்த ஐயனார் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கையில் பெரிய வீச்சர்வாளை வச்சுருக்காருங்க. அந்த வீச்சர்வாளை எடுத்து இவங்களுடைய பையன் முருகன் இருக்கார் இல்லையா, அவருடைய குரவலை சேர்த்து ஓங்கி ஒரு வீசு தாங்க வீசியிருக்கிறாரு. வீசின உடனே அவருடைய தலை துண்டா போய் ஒரு மூலையில் போய் பறந்து விழுந்திருக்குது. இதை பார்த்துட்டு தாங்க ஆணு கத்திட்டு மிரண்டு இரவு நேரத்தில் எந்திரிச்சு உட்காந்துருக்குறாங்க. இதை கேட்ட உடனே உங்களுடைய கணவருமே ஆடி போயிட்டாரு. சரிம்மா, இதை நினச்சி கவலைப்படாத, ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குமோ, நம்ம நாளைக்கே ஐயனார் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு உங்களுடைய பையனை பார்த்த உடனே உங்களுக்கு பயம் வந்துருச்சு. இரவு நேரத்தில் இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா கெட்ட சகனம் தானே, அதனால தன்னுடைய பையன் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய பையன் முருகன் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே இந்த முருகன் பயப்படுவாரான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட, அதாவது ஒரு துளி கூட பயமே இல்லை. ஏற்கனவே அந்த கோயிலுடைய பூசாரி சொன்னாரு, கையில் கைத்தை கட்டிட்டா எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி தப்பு பண்ணா உனக்கு பிரச்சனை வரும்னு சொன்னாரு. ஆனா இப்போ வரைக்கும் நான் குத்துக்கலாட்ட நல்லா தானே இருக்கிறேன், என்னுடைய மனைவி தானே செத்து போனது, நான் இன்னும் உயிரோட தானே இருக்கிறேன், எனக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது, இந்த ஐயனாரை நினைச்சு பயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் ரவுடித்தனமா பேசியிருக்கிறாருங்க. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய பெற்றோருக்கு என்ன பண்றதுன்னு உண்மை தெரியல. தன்னுடைய பையன் வந்து தான் சொல்ற வழிக்கு கேட்கவே மாட்டானே, இவனுடைய உயிரை காப்பாற்றுறது நம்மளுடைய கடமை தானே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அன்றைய இரவே பயங்கரமான ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய நடுநிசி இரவு தோராயமாக ஒரு 1 மணி இருக்கும். அந்த சமயத்தில் இந்த முருகனை பொறுத்த வரைக்கும் இரவு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்களுடைய மனைவியும் இல்லையா அப்ப, அதனால வெளியவே சாப்பிட்டுட்டு இவங்களுடைய வீட்டு மொட்டை மாடியில் தாங்க தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தூங்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு இவருடைய குதிகாலை யாரோ சுரண்ட மாதிரி இருந்திருக்குது. டக்குன்னு தூக்கத்துலேருந்து அந்த அரை போதிலே வந்து முழிச்சு பார்க்குறாருங்க. அப்படி முழிச்சு பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி எதிர்ப்புறத்திலே தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நபர் படுத்து கிடக்கிறார் இல்லையா, அவருக்கு எதிர்ப்புறத்திலேயே அவருடைய குதிகளுக்கு பக்கத்திலேயே யாரோ ஒரு பெண்மணி தாங்க நிற்கிறாங்க. அப்படி நிற்கக்கூடிய அந்த பெண்மணி கருன்னு ஒரு கரிய உருவமாக தத்ரூபமாக தெரிகிறாங்க. அப்படி தெரியக்கூடிய அந்த உருவத்தை பார்த்த உடனே இவருக்கு பொறித்தட்ட ஆரம்பிச்சிருக்குங்க. அது வேற யாருமே கிடையாது, இவருடைய மனைவியான பெரியநாச்சி தாங்க அங்குள்ள நிற்கிறாங்க. டேய், நீ எப்படி இங்கே வந்த, நீ தான் செத்து போயிட்டே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அடுத்த செகண்டே அவருடைய காலை பிடிச்சி தரன்னு அந்த மொட்டை மாடியிலேருந்து படிக்கட்டுகளாக கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, மேலே பூச்சிகள் எதுவுமே போசாமல் சிமெண்ட் கூட எதுவுமே பெயிண்டிங் கூட பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த தர தாங்க மண் தரமாக இருக்குது. அந்த மண் தரையிலே பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு அந்த படிக்கட்டு வழியாக கீழே தூக்கி தூர வீசிருக்குங்க வெளியே இருக்கக்கூடிய ஒரு கேட்டுக்கிட்டேயே. இதனால மிரண்டு போய் கீழே விழுந்தபடி தடுமாறி அங்கே வந்து எதிர்ப்புறத்தில் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அதே கரிய உருவம் இவங்களுடைய மனைவி அப்படியே ஆக்ரோஷமாக நின்றுக்கிட்டு அழுதபடி நிற்கிதுங்க. உடனே பார்த்த உடனே மிரண்டு போய் இவங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இவங்களுடைய அம்மா இருக்கக்கூடிய அவங்க பக்கத்துலேயே நெருங்கி போய் அம்மா அப்படின்ற மாதிரி ஒழிப்பிருக்காரு. உடனே இவங்களுடைய அம்மாவும் இவங்களுடைய அப்பாவும் எந்திரிச்சுக்கிறாங்க. இந்த 3 பேரும் போடக்கூடிய சத்தத்தை கட்டு உள்ளே இருக்கக்கூடிய இவங்களுடைய அண்ணன் அண்ணி எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. என்னாச்சுடா, உனக்கு எதுவும் பைத்தியம் முடிச்சுச்சா, எதுக்கு இந்த நேரத்தில் இப்படி கத்திட்டு அப்படின்னு கேட்கும்பொழுது இவருக்கு நடந்த விஷயத்தை அப்படி சொல்லிக்கிறாருங்க. இதை கேட்டுட்டு இவங்களுடைய அம்மாவுக்கும் தூக்கி வாரி போட்டிருக்குது. ஆனாலுமே இவங்களுடைய அண்ணன் இந்த விஷயத்தை பெருசாகவே எடுத்துக்கல. என்ன காரணம்னா, சின்ன வயசுலேருந்தே இவங்களுடைய தம்பியை வந்து இவருக்கு சுத்தமாகவே பிடிக்காதுங்க. சொல்கிற பட்சம் எதுவுமே கேட்க மாட்டானே அப்படின்ற மாதிரி தாங்க ஒதுங்கி இருந்திருக்காரு. ஆனால் இவனால ஒரு பெண்மணியோட உயிர் போனது மட்டும் இல்லாமல் அந்த வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை கொண்டு உயிர் போயிடுச்சு இல்லையா. இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் உயிரோட வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம். இவன் செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். இதுல எல்லாம் எங்களை வந்து தலையிடாதீங்க, நாங்கள் வந்து கண்டுக்கவே மாட்டோம், என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய ரூமை உள்ளுக்குள்ள நுழைஞ்சு டக்குன்னு உள்ளாக் பண்ணிட்டாங்க. சரிடா சாமி, பயப்படாத, காலையிலே நம்மளுடைய கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஐயனார் கோயிலுக்கு ஆல்ரெடி கயிறு கட்டக்காக கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அதே கோயிலுக்கே போகிறாங்க. அப்படி கோயிலுக்கு போன பிறகு பார்க்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரிக்கு வந்து அருளே வரவே இல்லை. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக தொடர்ந்து அவங்களுக்குள்ளே உட்காந்தபடி பூஜை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகு தாங்க அந்த ஐயனார் கோயிலுடைய பூசாரியோட உடம்புலேயே அருள் வந்திருக்குது. அருள் வந்து அடுத்த செகண்டே நாக்கை கடிச்சிட்டு கண்கள் சிவக்க இந்த குடும்பத்தினரை பார்த்துட்டு, இங்கே எதுக்கு வந்தீங்க, வெளியே போங்க, எனக்கு பின்னவாட அடிக்குது அப்படின்ற மாதிரி தாங்க கத்திருக்கிறாரு. சாமி, அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி, என்னுடைய பையன் வந்து தெரியாதனமா தப்பு பண்ணிட்டான், அவனை நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளையா நினச்சி மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த ஐயனார் கோயிலுடைய பூசாரியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஐயனார் வந்து அருள் வந்தபடி என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, உன் பிள்ளையோட உயிர் வந்து போறதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது, அவன் செஞ்ச தப்பு அந்த மாதிரி, எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய சன்னதிக்கே வந்துட்டு குடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணி கையில் கைத்தை கட்டிட்டு அதன் பிறகு அதே தவிர திரும்ப செஞ்சிருப்பான். அதையும் மீறி அவனுடைய மனைவியோட வயிற்றிலேயே கர்ப்பத்திலேயே வந்து சத்தியம் பண்ணிட்டு அந்த பெண்மணி சாகிறதுக்கான முழு காரணமாக இருந்திருப்பான். நானே இவனை மன்னிச்சாலும் இவனுடைய மனைவியோட ஆன்மா இவனை மன்னிக்கவே மன்னிக்காது, இவனோட மனைவி எதிர்ப்புறத்தெல்லாம் நிற்கிறா, உங்க கண்ணுக்கு தெரியுறாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே இந்த முருகனுடைய அப்பா அம்மா டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அவங்களுடைய கண்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் அந்த ஐயனார் கோயிலுடைய பூசாரி பின்னாடி திரும்பி பார்த்தபடியே விகாரமான தோட்டத்தோடு சிரிச்சபடி இருந்திருக்காருங்க. இவனோட உயிர் போகிறது வந்து உறுதி, இதை யாராலே மாற்ற முடியாது,
அந்த ஆத்மாவுக்கு நானே துணையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு வெளியே போங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே அவருடைய உடம்புலேருந்து அந்த அருள் வந்து இறங்கி இருக்குது. ஆனாலுமே அந்த கோயிலுடைய பூசாரி இயல்பான நிலைமைக்கு தாங்க இருந்திருக்கிறாரு. அவர் வந்து சொன்னது வந்து உண்மைதான், அதை வந்து மாற்றி என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் வெளியே கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதனால மன வருத்தத்தோட இவங்களுடைய குடும்பத்தினர் வெளியே வந்திருக்காங்க இவங்களுடைய பையனை கூப்பிட்டுக்கிட்டு. இருந்தாலுமே இவங்க பெத்த பிள்ளை இல்லையா, அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்களால தாங்க முடியாது. அதனால வேற ஒரு கோடாங்கி போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடாங்கி போய் பார்க்குறாங்க. அந்த கோடாங்கி போய் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அங்கே சமணங்கள் போட்டு மட்டும்தாங்க உட்காந்துருக்காங்க. ஆனால் நடந்த விஷயத்தை போற அப்படியே ஒரு கண்கூடா பார்த்த மாதிரி தாங்க ஒப்பிச்சிருக்கிறாரு. உங்களுடைய வீட்டுக்கு மருமகளாக வந்த ஒரு பெண்மணி ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் படாத பாடுபட்டு துன்பங்களை பூரா அனுபவிச்சு நிம்மதியே இல்லாமல் துர்மரணம் அடைஞ்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. ஆமா சாமி, அது என்னுடைய மருமக தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிறாங்க. அந்த பெண்மணியோட ஆன்மா உன்னுடைய பையனுடைய உயிரை எடுக்காமல் போகாது, இதை என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்கிறாரு. நீங்களே இப்படி சொன்னால் எப்படி சாமி, நீங்கள் தான் எங்களை வந்து காப்பாற்றணும், அந்த ஆன்மாவை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோடாங்கி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆன்மாவை வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன், ஆனால் அந்த ஆன்மாவுக்கு துணையாக நிற்கிறது அதையும் விட பெரிய சக்தி நிற்கிது, ஐயனாரே துணையாக நிற்கிறாரு, அந்த ஐயனாரை என்னால் எப்படி எதிர்க்க முடியும், அப்படி நான் எதிர்த்தேன்னா என்னோட உசுரே பஸ்பம் ஆயிரும், நீங்கள் முதல் இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாமி, வேற ஏதாவது வழி இருக்கா, என்னுடைய பையனை வந்து ஏதாவது வெளியூருக்கு அனுப்புனா தப்பிப்பானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அந்த கோடாங்கி வந்து சிரிச்சபடி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே கொலையை நடுக்கப்படி உட்காந்துருக்காங்க. அப்படி இந்த கோடாங்கி என்ன சொல்லிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய பையனை வந்து 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அனுப்பிச்சாலுமே அவனோட உயிர் இன்னும் ஒரு 2 நாட்களில் போயே தீரும், இதை யாராலையும் மாற்ற முடியாது, நீங்கள் வெளியே கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உட்கார்ந்த நிமிஷத்துலேருந்து பிணவாடை அடிக்குது பயங்கரமாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏற்கனவே அந்த ஐயனார் கோயிலுடைய பூசாரி அருள் வந்து பிணவாடை அடிக்குது அப்படின்னு சொன்னார். இப்பொழுது இந்த கோடாங்கியுமே சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாங்க. அதன் பிறகு இவங்களுடைய பையனை கூப்பிட்டுட்டு இவங்களுடைய வீட்டுக்கே திரும்ப வந்திருக்காங்க. இருந்தாலுமே மனசை கேட்காம இவங்களுடைய உறவினர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி ஃபோன் அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. என்னுடைய பையனுக்கு பிரச்சனை, ஒரு 3 நாள் உங்களுடைய வீட்டில் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் குடி போதில் அந்த துக்கம் நடந்த இடத்துல வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணார் இல்லையா, அதனால இவர் வந்து யாருமே வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க கட்டன் ரேட்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த முருகனுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தவர், இவர் கூட வேலை பார்த்த ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து சேலத்தில் தாங்க இருந்திருக்கிறாரு. அப்படி சேலத்தில் இருக்கக்கூடிய இவருடைய நண்பர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பையனை வந்து என்னுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சுவீங்க, நான் 1 வாரம் என்ன 1 மாதம் வச்சு பார்த்துக்கிறேன், அதன் பிறகு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. உடனே உங்களுடைய பையனை வந்து அன்றைய காலை பொழுதுலேயே பஸ் ஏற்றி விட்டுருக்காங்க. அன்றைய இரவுலாம் சேலத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பருடைய வீட்டில் தாங்க போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்து இருந்திருக்கிறாரு. மறுநாள் காலையில் எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குடும்பத்தில் நினச்சிருக்காங்க. ஆனால் இவங்க அனைவருக்குமே ஒரு பேரடி விழுக காத்திருந்துச்சுன்றது அப்போ தாங்க தெரிய வந்திருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய காலை பொழுது தோராயமாக ஒரு 6:30 இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய ஃபோன் வந்து ரிங் ஆகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. உடனே ஃபோன் எடுத்து பார்க்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் பேசக்கூடிய நபருடைய சொல்லக்கூடிய சொல்ல கேட்டு மிரண்டு போயிட்டாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய பையனுடைய நிலைமை வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது, நீங்கள் டக்குன்னு கிளம்பி வாங்க, ஒரு காரை பிடிச்சி எல்லாருமே கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி மொட்டையாக சொல்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட பதட்டத்தோட இந்த முருகனுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அண்ணன் அண்ணி, உங்களுடைய குடும்பத்தினர், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில உறவினர்கள் எல்லாருமே 2 காரை அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இவருடைய நண்பருடைய ஊருக்கு போகிறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது இவங்களுடைய கண்கள் கண்ட காட்சி இவங்களால இப்போ வரைக்கும் நம்ப முடியலங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பையன் முருகன் இருக்கார் இல்லையா, அவருக்கு தனியாக ஒரு கட்டில் ஒதுக்கப்பட்டு கொடுத்துருக்குது. ஆனால் அந்த கட்டிலுக்கு கீழேயே விழுந்தபடி தாங்க வெறும் மேலோட படுத்தபடி கிடந்திருக்காரு. அது விஷயம் கிடையாதுங்க, அவரோட வயிறில் கொஞ்சம் கூட சதையே இல்லாத மாதிரி தாங்க யாரோ ஒருத்தர் வந்து காலோட டக்குன்னு மிதிச்சா இருக்கும், அதாவது ஒரு யானை ஒரு மனிதனோட வயிற்றில் மிதிச்சா இருக்கும், அந்த மாதிரி தாங்க நசுங்கி போயிருந்துருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த முருகன் இருக்கார் இல்லையா, அவருடைய வாய் முழுக்க ரத்தம் கக்கினபடி தாங்க இறந்தபடி கிடந்திருக்கிறாரு. இது எப்படிப்பா நடந்துச்சு, எப்பப்பா நடந்துச்சு, எதுவும் சத்தம் கேட்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லையே, ஒரு சத்தம் கூட கேட்கல, தெரிஞ்சிருந்தா நாங்கள் வந்து உள்ளே எட்டி பார்த்துருப்போம், ஆனால் இவன் எப்படி இறந்தான், இவன் என்ன காரணத்துக்காக இறந்தான், இவனை யார் கொண்டதுன்றது எதுவுமே தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. உடனே இந்த முருகனுடைய அம்மா வந்து ஓன் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஐயனார் தான்ப்பா மிதிச்சு கொண்டுட்டாரு, வேற யார் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடிச்சபடி அழுதுருக்காங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் அவருடைய சடலத்தை எடுத்துக்கிட்டு இவங்களுடைய ஊருக்கே திரும்ப வந்திருக்காங்க. அப்படி திரும்ப வந்தது பிறகு அவருடைய சடலத்தை எடுத்துட்டு சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்படி துக்கம் நடந்து சில நாட்களுக்கு பிறகு அதே கூட அங்கே போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது நீங்கள் மறுபடியும் ஐயனார் கோயிலுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட குடும்பத்தினர், உங்களுடைய அண்ணன் அண்ணி இருக்காங்க இல்லையா, எல்லாருமே அந்த ஐயனார் கோயிலுக்கே போகிறாங்க. அப்படி போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஐயனார் கோயிலுடைய பூசாரியோட உடம்புலேயே அந்த ஐயனாரே வந்து இறங்கியிருக்காரு. நான் நினச்ச மாதிரி அவனோட உயிரையே போட்டு தள்ளிட்டேன், அவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவன் கிடையாது, அவனால் ஒரு பெண்மணியும் ஒரு குழந்தையும் இறந்து போயிருக்குது, என்கிட்ட சத்தியம் மட்டும் அந்த சத்தியத்தை மீறினது கூட நான் மன்னிச்சிருவேன்,
ஆனால் என்னோட பக்தையான அவனுடைய மனைவி இருக்கா இல்லையா அந்த பெரியநாச்சி, அந்த பெரியநாச்சின்ற பெண்மணியோட வயிற்றிலே சத்தியம் பண்ணிட்டு அந்த பெண்மணியோட சாவுக்கே அவன் தான் காரணம், அதனால தான் அவனோட உயிரை நானே எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக சொல்லியிருக்குது. இனிமேல் உங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை கிடையாது, நீங்கள் நிம்மதியாக இருங்க அப்படின்ற மாதிரி தாங்க வழி அனுப்பிச்சு வச்சிருக்காருங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தினர் மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே திரும்ப வந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தினருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. சில மாதங்கள்லேயே இவங்களுடைய பையன் முருகன் இருக்காங்க இல்லையா, அவர் உங்களுடைய குடும்பத்தினர்கள் ஒருத்தர் அப்படின்ற அந்த நினைவே இல்லாமல் தாங்க மறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, சின்ன வயசுலேருந்து அவர் யார்கிட்டையுமே அட்டாச்சாக ஒரு நெருங்கி பழக மாட்டாராங்க. எப்போ பார்த்தாலும் குடிபோதிலே இருந்துக்கிட்டு யார் சொல்கிறதையும் கேட்காம அடாவடித்தனமாக தெரியக்கூடிய ஒரு நபர் இறந்து போயிட்டார் அப்படின்றப்ப அவர் இல்லை அப்படின்றத நினச்சிக்கிறதே மேல் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் என்னுடைய சித்தப்பா மாண்ட பிறகு நடந்ததான் பிரதர் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை என்னுடைய அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடிப்பழக்கமே ஒரு மோசமான பழக்கங்க. அந்த பழக்கத்திலேருந்து மீளுவதற்காக ஒரு திருமணம் பண்ணி அவர் திருந்தலை. அதே மாதிரி அவங்களுடைய வயிற்றில் வளரக்கூடிய அவருடைய குழந்தை அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அது மேலேயே சத்தியம் பண்ணிட்டு அந்த பழக்கத்தை திரும்பவும் செஞ்சிருக்கிறாரு. அது 2வது தவறு. 3வது தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கே போய் இனிமேல் நான் இந்த பழக்கத்தில் ஈடுபட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியம் பண்ணிக்கிறாரு. இப்படி இந்த அனைத்து விஷயத்தையுமே மீறி தாங்க இந்த மாதிரி ஒரு தகாதார செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு இருந்திருக்காரு. அதனால தான் அவருக்கு பிரச்சனை வராமல் அவர் கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பிரச்சனை கடைசியில் அவரோட உயிர்மை போயிருக்குது. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.